ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்லையும் இப்போ நடந்துகிட்ருக்க T20 வேர்ல்ட் கப்லையும் நிறைய விஷயம் ஒரே மாதிரி நடந்துகிட்ருக்கு. அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க. இந்தியா இந்த வேர்ல்ட் கப்பில் நியூசிலாந்து கூட ஃபைனலில் தோப்பாங்களா? வாங்க அது என்னென்ன ஒரே மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் அகமதாபாத்தில் தான் நடந்துச்சு. T20 வேர்ல்ட் கப் இந்தியா நியூசிலாந்து மேட்சும் அங்கே தான் நடக்க. ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஓடிஐ ஃபார்மேட்டில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஓடிஐ சீரிஸ் ப்ளே பண்ணாங்க. அதில் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸை தோத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்தியாவும் நியூசிலாந்தும் T20 சீரிஸ் இந்தியாவில் ப்ளே பண்ண, அதுலேயும் நியூசிலாந்து தோத்துட்டாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் 2023 ஆஸ்திரேலியா ஃபைனல் வரத்துக்கு செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சாங்க. அதுவும் எப்படி தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்ணி தோக்கடிச்சாங்க. அதுவும் எந்த கிரவுண்டில் தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈடன் கார்டன்ஸில் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து இந்த ஃபைனல்ஸுக்கு வரத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சாங்க. அந்த மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் நடந்தது. சேஸ் பண்ணியும் வின் பண்ணாங்க. நாலாவது ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனலில் இந்தியா 70 ரனில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் 7 ரனில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஜெயிப்பாங்களா, நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயம் கிரிக்கெட்டை பற்றி நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.